ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷனில் நாங்கள் பார்க்க போகிறது கிரேட் 10 ஸ்ரீலங்கன் சிலபஸ் கைடன்ஸ் சொல்லி இந்த பிளேலிஸ்டில் நாங்கள் கண்டினியூஸாக சில விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். கிரேட் 10 ஐசிடியில் இருக்க போகிற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே இந்த பிளேலிஸ்டில் இருக்க போகிற ஒவ்வொரு செஷன்லையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டில் இந்த செஷன் வந்து யூனிட் 6 அப்படின்னு சொல்லிக்கொள்கிற வேர்ட் ப்ராசஸிங், அதாவது தமிழ்ல நாங்க சொல் முறை வழிப்படுத்தல் அப்படின்ற இந்த டாபிக்ல பார்த்துட்டு வர போறோம். ஸோ வேர்ட் ப்ராசஸிங் அப்படி என்று சொல்லிக்கல நாங்கள் ஒரு டைப்பிங் சம்பந்தமான வேலைகளை எப்படியான சாஃப்ட்வேர்ல போட்டு ட்ரை பண்ணலாம் என்று பார்க்கறதுக்கான ஒரு வேர்ட் தான் வேர்ட் ப்ராசஸிங். ஸோ இந்த வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்றத செய்யறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முதல் நாங்கள் வேர்ட் ப்ராசஸிங்ல என்னென்ன விதமான ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னால், ஒரு இன்விடேஷன் ஒன்றை கிரியேட் பண்றது, ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்றது, ஒரு சர்டிபிகேட் ஒன்றை கிரியேட் பண்றது, அல்லது ரிப்போர்ட் ஒன்றை டைப் பண்ணி கொள்றது, அல்லது ஒரு பேராகிராஃப் ஒரு பேசேஜ் ஒன்று நீங்க டைப் பண்ணி கொள்றது. உங்களுக்கு டைப்பிங் சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே செய்ய போறது ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லி அந்த சாஃப்ட்வேருக்கு நாங்க சொல்ல போற மெயினான நேம் வந்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் அப்படின்றதுக்கு நாங்கள் இன்னொரு வேர்டு நான் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், வேர்ட் ப்ராசஸர். ஸோ வேர்ட் ப்ராசஸர் அப்படின்ற வேர்டும் ஓகே, அல்லது நாங்க இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இந்த வேர்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான். இப்படியான சாஃப்ட்வேர்ஸ் உண்மையில என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா, உண்மையில மைக்ரோசாஃப்ட் என்ற கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்ற சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணுது. கொமனா எல்லாருக்குமே இந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கு. பட் இதை விட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து வேர்ட் ப்ராசஸிங்குக்காக நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குன்ற மாதிரி நாங்கள் போய் செக் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த பேஸ்மெண்ட்ல நாங்கள் பார்த்து கொண்டு வரைக்கல உண்மையில வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேருக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த டேபிள்ல இங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ சில வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ன்ற நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா, இதுல முக்கியமான சில வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை நாங்கள் ஹைலைட் பண்ணிட்டு அதை பற்றி சில டீப்பான விஷயங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்டா வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்றதை நான் இங்க ஹைலைட் பண்ணி கொள்றேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்ற corporation software. That means Microsoft Corporation அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன், not organization, கம்பெனி மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ற ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் ஆப்பிள் என்ற கம்பெனி iWork Pages அப்படின்ற சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். இதை விட பார்த்தோம்னு சொன்னால் அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படி என்று சொல்ற இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் உண்டு. அதாவது வந்து நாங்கள் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி பாவிக்கக்கூடிய சாஃப்ட்வேர். உண்மையில லினக்ஸ் என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணிக்கொள்வோம். இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் என்ற ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சைட்ல இருக்கிறது எல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸ் நேம், இங்கே இருக்கிறது கம்பெனி நேம். ஸோ இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் லினக்ஸ் மாதிரி உபுந்து என்று சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, உபுந்து. ஸோ அதுல பார்த்தோம்னு சொன்னால் த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்ற கம்பெனின்ற நேம் தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுவும் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் இது வந்து லிப்ரி ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ லிப்ரி ஆஃபீஸ் ரைட்டர் என்ற சாஃப்ட்வேரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளும். இப்படி நாங்கள் ஒவ்வொன்றுக்குமான ப்ராடக்ட் கம்பெனி அண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை நாங்கள் சர்வ் பண்ணிக்கல, ஏதாவது ஒரு ஃபைலை நாங்கள் சர்வ் பண்ணிக்கல, இது வந்து என்ன செய்யணும்னா டிஓசிஎக்ஸ் என்ற நேம் எக்ஸ்டென்ஷனோட வந்து சர்வ் ஆகும். இதே ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து என்ன செய்யும் சொன்னால் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இது ஒரு ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து டெக்ஸ்ட் ஃபைலை தான் சர்வ் பண்ண போகுது. ஓடிடி என்ற எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கும், ஓப்பன் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட். ஸோ இப்படி ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுக்குமே வந்து மாறி மாறி சர்வ் ஆகி கொண்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸுக்குமான எக்ஸ்டென்ஷனும் வந்து சர்வ் ஆகும். பட் இதை விட எக்ஸ்ட்ராவான சில சாஃப்ட்வேர் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு அவ்வளவு தூரம் முக்கியமானது இல்லை. அடோப் சிஸ்டம் இந்த கம்பெனி கோஆபரேட் கம்பெனி ஃப்ரேம் மேக்கர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணுதான். தென் இங்க இருக்க போற அடுத்த முக்கியமானது பார்க்க கிங்சாஃப்ட் என்ற இந்த கம்பெனி, கிங்சாஃப்ட்
ஆஃபீஸ் ரைட்டர் என்ற சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளுது. இந்த மாதிரி வேறு வேறு கம்பெனி, இப்போ கொரல் என்ற கம்பெனி வந்து வேர்ட் பெர்ஃபெக்ட் என்ற சாஃப்ட்வேரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒவ்வொரு விதமான சாஃப்ட்வேர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளும். பட் நான் முதல் சொன்ன அந்த 4 கம்பெனியுமே காணும். எக்ஸாம்ஸில் நாங்கள் ஓரளவு நாலேஜாக இருக்கிறதுக்காக மேபி நாங்கள் இதை லிப்ரி ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் அண்ட் த ஐஃப்ரேம் பேஜஸ், இவ்வளவு ஐஒர்க் பேஜஸ், ஸோ இவ்வளவுமே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஓகே. தென் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்ற சாஃப்ட்வேருக்குள்ள வருவமா இருந்தால் 2010 வெர்ஷன் தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும் இந்த மைக்ரோசாஃப்டை பொறுத்த மட்டும். ஸோ இந்த பிசியில் நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பார்க்கல, அதுக்கு அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம். பட் எனிஹவ் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்றது எல்லா ஃபீச்சர்ஸுமே கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்றா தான் இருக்கு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வர வேர்ட்ஸ் எல்லாமே 365 அப்படின்ற பேக்கேஜுகளால் இன்ஸ்டால் ஆகுது. அதாவது நாங்கள் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. பட் இதுக்கு முதல் வந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் எல்லாமே 2003 இருக்கலாம், 7 இருக்கலாம், தென் 10 இருக்கலாம், ஒவ்வொன்றும் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ண வேண்டி இருக்கு. பட் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இப்போ 365 ஆஃபீஸ் அப்படின்ற ப்ராடக்டை கொண்டு வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் நெட்லேயே இந்த அப்டேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்கே என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன்னு பார்ப்போம். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓன் பண்ண உடனே எங்களுக்கு இங்கே இருக்க போகிற பார்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ முதலாவது வந்து டேப்ஸ் என்று சொல்லியிருக்கணும், ரிபன் என்று சொல்றது, தென் டைட்டில் பார், ஸ்க்ரோல் பார், இதில் இருக்க போகிற சில முக்கியமான பார்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வந்து ஓன் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இங்கே இருக்க போகிற பார்ட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுதான் எங்களோட வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ இங்க இருக்க போற இந்த வேர்ட் டாக்குமெண்ட் நாங்க பார்ப்போமா இருந்தால் இங்க இருக்க போற ரிபன் என்று சொல்லிக் கொள்றது வந்து இது ஹைலைட் பண்ணிருக்க பார்ட் தான் ரிபன் என்று சொல்லிக் கொள்வோம். ஸோ இதை நான் வந்து ஹைலைட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பாக்ஸா போட்டுக்கொள்றேன் ரெட் கலர்ல. இவ்வளத்தையும் ரிபன் என்று சொல்லிக் கொள்வோம். ஸோ இதை விட பார்த்தோம்னு சொன்னால் மேலே இருக்க போற இவ்வளவு பார்ட்ஸும் டேப்ஸ் என்று சொல்லிக்கிறோம். டேப்ஸ் என்னென்ன டேப்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு? ஃபைல், ஹோம், தென் இன்சர்ட், டிசைன், லே அவுட், ரெஃபரன்சஸ் ஒவ்வொரு டேப்ஸுமே அவைலபிளா இருக்கு. இந்த டேப்ஸை நாங்க ப்ரெஸ் பண்ண எங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரிபன்ல சேஞ்ச் ஆகி கொண்டு போகும். ஸோ இதான் டேப்ஸ். ஸோ இங்க நாங்க சில குயிக் ஆக்சஸுக்காக நாங்க சில ஃபீச்சர்ஸ் வச்சுக்கிறோம் ஆக டாப்ல. ஸோ இதை நாங்க சொல்லிக்கொள்ளும் குயிக் ஆக்சஸ் டூல் பார் நேம் சொல்லுவோம். இந்த ஸ்பாட்லைட்டிங்க பார்க்கலாம், மேலே இருக்கிறது குயிக் ஆக்சஸ் டூல் பார். சேவ் பண்றது, அன்டூ பண்றது, ரீடூ பண்றது, இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வேணும்னா இங்க போய் சேஞ்ச் பண்ணலாம், தேவையான விஷயங்களை ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார் எங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி வைக்கணும்னு சொன்னா இங்க இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி தேவையான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து மேலே இருக்க போறது டைட்டில் பார்ன்னு சொல்லிக்கிறோம். டைட்டில் பார்ன்றது டாக்குமெண்ட் 2 சொல்லி சேவ் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட் நான் சேவ் பண்ணாதபடியால டாக்குமெண்ட் 2 இருக்கு. ஒன்ஸ் நான் இந்த ஃபைலை சேவ் பண்ண போறேன்டா ஃபைல் என்ற ஆப்ஷன் போயிட்டு சேவ் ஆஸ் என்ற இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு இதுல எங்கேயுமே சேவ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இதுல ப்ரௌஸ் பண்ணி கொள்றேன். தென் டெஸ்க்டாப்ல வந்து இதை நான் சேவ் பண்ணி விடுறேன். இதுக்கு ஒரு நேம் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த டயலாக் பாக்ஸை கொஞ்சம் ஈஸியா பார்க்கறதுக்காக சென்டர்ல கொண்டு வைக்கிறேன் நான் இதுல. இந்த ஃபைல் நேம் என்ற ஆப்ஷன்ல வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதுல எங்களோட ஃபைல் நேம் வந்து மேக் பண்ணலாம். இதுல நான் என்ன செய்யறேன், ஓ லெவல் அப்படின்ற ஒரு நேம் வந்து இதுல ஸ்டார்ட் பண்ணி கொள்றேன். சாம்பிள், அவ்வளவுதான். ஸோ இதுல நீங்க வேர்ட் டாக்குமெண்ட் இதை சேவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எங்களோட ஃபைல் சேவ் ஆகிடும்.
இந்த ஃபைல் சேவ் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது டெஸ்க்டாப்ல போய் சேவ் ஆயிடும். ஓகே, பட் இந்த இடத்துல நீங்க இந்த ஃபைலை பார்க்கலாம், DOCX இருக்கிறத பார்க்கலாம். O level sample DOCX சேவ் ஆயிருக்கு. இங்கேயும் O level sample டைட்டில் பார்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படி நாங்கள் எங்களுக்கான சில ஃபீச்சர்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தென் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லி ஒரு பார் இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் பார்ன்றது இதுதான். நீங்க நிறைய பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம். இப்ப ஒரு பேஜஸ் தான் இருக்கிறபடியால, ஒரே ஒரு பேஜ் இருக்கிறபடியால இங்க 1 of 1 அப்படின்னு காட்டுது. இதுல நான் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று சொல்லி நான் கிரியேட் பண்ணி கொள்றேன். ஒரு பேராகிராஃப். ஸோ இந்த பேராகிராஃபை பொறுத்த மட்டும் நாங்க நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணிருக்கலாம். இந்த வேர்ட்ஸை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்க பாருங்க, இந்த வேர்ட் கவுண்ட் எல்லாம் காட்டும். ஸோ 239 வேர்ட்ஸ் இருக்கு, அதுல 93 வேர்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரே ஒரு மட்டும் செலக்ட் பண்றேன் பாருங்க. இதுல டபுள் கிளிக் பண்ண உடனே அந்த வேர்ட் செலக்ட் ஆகும். வேர்டை பொறுத்த மட்டும் சில ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. நாங்க ஒரு ஜஸ்ட் இந்த கர்சரை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதுல ஸ்பாட்லைட் ஒன்று எடுத்துக்கொள்ளுன்னு பார்க்க ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வேர்ட் என்ற சாஃப்ட்வேர் பண்ணிட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்தா, ஏதோ ஒரு சொல்ல போயிட்டு ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணுவீங்களா இருந்தா அந்த வேர்ட் வந்து செலக்ட் ஆகும். ஸோ இங்க உங்களுக்கு 1 of சொல்லிட்டு அந்த டோட்டல் வேர்ட் கவுண்ட் வந்து உங்களுக்கு இதுல காட்டும். டபுள் பண்ணிக்கல ஒரு ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். இதே மாதிரி நாங்க ட்ரிபிள் கிளிக் பண்ணலாம். ட்ரிபிள் கிளிக் பண்ணுவோமா இருந்தா இந்த இடத்துல எங்களுக்கு அந்த பேசேஜ்னு சொல்ல வர்றது பேராகிராஃப் வந்து எங்களுக்கு கிளிக் ஆகும். இப்படி எங்களுக்கு பேராகிராஃப் கிளிக் ஆகும். தென் ட்ரிபிள் கிளிக்கான டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியும். ட்ரிபிள் கிளிக் பண்ணிக்கல பேசேஜ் செலக்ட் ஆகுது, டபுள் கிளிக் பண்ணிக்கல சென்டென்ஸ் அந்த வேர்ட் வந்து கிளிக் ஆகும். தென் இதை விட பார்த்தோம்னா சிங்கிள் கிளிக் பண்ணிக்க அந்த கர்சர் வந்து அந்த இடத்துல போயிட்டு ஸ்டாப் ஆகும். ஸோ உங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு சொல்லு செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சென்டென்ஸ் ஒன்று தேவையான ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்டோட நாங்கள் கடைசியில கிளிக் பண்ணுவோமா இருந்தா எங்களுக்கு அது மட்டுமான எந்த வேர்ட் கவுண்ட் தேவையோ அவ்வளவு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இப்படி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல மோர் தேன் 1 ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இங்க இருக்க போற ஆப்ஷனை பார்ப்போமா இருந்தா ஹோம் என்ற டேப்ல நாங்க போல்டு என்ற சொல்ல வரது வந்து நாங்கள் அந்த வேர்டை ஜஸ்ட் நாங்க என்ன செய்யறது எழுத்த தடி பார்க்கறது. அதே மாதிரி இட்டலிக்ன்றது அந்த சொல்லின்ற ஷேப்பை வந்து சரிவா மாத்துறது. அடுத்த பாயிண்ட் என்ற இந்த சொல்ல கிளிக் பண்ணிட்டு அண்டர்லைன் என்று கொடுக்க அண்டர்லைன் உண்டு இங்க டிஸ்பிளே ஆகும். அடுத்த வேர்டை நான் இங்க டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைக் த்ரூ என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கொள்றேன். இந்த இடத்துல ஸ்ட்ரைக் த்ரூன்றது வந்து அதிண்ட வேர்டுக்கு குறுக்க ஒரு கோடு ஒன்று இருக்கும், ஒரு ஹொரிசோண்டல் லைன் ஒன்று வந்துருக்கு. ஸோ இதை நீங்க பார்க்கலாம். தென் நாங்கள் ஏதாவது டைப் பண்ண போறோம்னு சொல்லிக்கல. இப்ப இதுக்கு பக்கத்துலயே டைப் பண்ணி பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் இதுல H2O சொல்லி டைப் பண்ணிக்கிறோம். உண்மையில வாட்டர்ன்றதுக்கு நாங்கள் H2O தானே பாவிப்போம். இந்த 2ன்றது வந்து உண்மையில கீழே வந்திருக்கணும். இதை நாங்க சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லிக்கிறோம். சப்ஸ்கிரிப்டை யூஸ் எடுக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ட்ன்றதை கிளிக் பண்ணுவோமா இருந்தா இந்த 2ன்றது கீழே வந்ததை நீங்க பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சம்டைம் மேட்ச்ல நாங்க y is equal to x² + 4 இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு x² + 4. ஸோ இந்த இடத்துல இந்த 2ன்றது மேல வந்திருக்கணும். இதை நாங்க சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். சூப்பர் ஸ்கிரிப்டுக்காக நாங்கள் இந்த x²ன்றதை இங்க டைப் பண்ண வேண்டாம், சூப்பர் ஸ்கிரிப்ட் மேல போய். அப்படி இல்லை நீங்க வேற சேஞ்சஸ் செஞ்சு பார்க்க போறீங்கன்னா உண்மையில நாங்கள் இந்த ஸ்டைல்ஸ் இதுல போயிட்டு ஏ என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. இட்ஸ் அவைலபிளா இருக்கு. அடுத்து வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்தது. இப்ப எம்பெடட் அப்படின்ற சொல்ல நீங்க ஹைலைட் பண்ண போறீங்கன்னு சொன்னா இதை நீங்க ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு இதே தேவையான கலர்ஸ் தான் இந்த அரோமாக்கில் நாங்க செலக்ட் பண்ணலாம். நான் ஜெலோ கலர்லயே இப்படி செய்யறேன். அல்ல நீங்க கலர் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் கலர் சேஞ்ச் பண்ணி இங்க நீங்க ஹைலைட் பண்ணலாம். தென் ஃபொண்ட் கலர், இந்த ஃபொண்டின் கலர் சேஞ்ச் பண்ண போறோம்னு சொல்லிக்கல உண்மையில
நாங்கள் அந்த எந்த ஃபோன்ட்டை செலக்ட் பண்ண போறீங்களோ ஜூன்றதை செலக்ட் பண்றேன். நான் ரெட் கலரை மாத்தணும்னு சொன்னா இந்த ஃபோன்ட்டின் கலர் வந்து மாறும். இது பேக்ரவுண்ட் கலர், இது ஃபோன் கலர், இது ஹைலைட்னு சொல்றேன். ஸோ இது காமனா எங்களுக்கு தெரிய வேண்டியது. தென் டாக்குமெண்ட் இந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்றேன் ஃபோன் சைஸ். ஃபோன்ட்டின் அளவை நாங்கள் அப்டேட் பண்ணலாம், அதாவது கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம், பெருசாக்குறது, இது சின்னனாக்குறது ஃபோனோட சைஸ். அப்படி இல்லை நீங்க சைஸ் அந்த நம்பர் கொடுத்து தான் இன்னும் குறைக்க போறீங்கன்னு சொல்லிக்க நான் 10.5 பாயிண்ட்ஸ் இதுல நம்பர் கொடுத்தும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம், அல்லது நாங்கள் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸை சேஞ்ச் பண்ணலாம். இது ஃபோன் சைஸ்ன்னு சொல்லுவோம். தென் இந்த ஃபோன்ட் ஸ்டைல்ன்றது வந்து எங்களுக்கு தேவையான ஃபோன் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலாம். உண்மையில நாங்கள் தமிழ் மாமி என்ற ஃபோன் தான் வளமையா பாய்ப்போம். அதை விட இங்க கலிப்ரி என்ற இந்த ஃபோன் செலெக்ஷன்ல இருக்கு. டைம்ஸ் நியூ ரோமன், ஏரியல் என்று சொல்லி நிறைய ஃபோன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நான் அதில் ஏரியல் என்ற ஃபோன்ட்டை வந்து செலக்ட் பண்ணி கொள்றேன். ஸோ ஏரியல் என்ற ஃபோன்ல இருக்கு. இப்படி ஃபோன் ஸ்டைல் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஃபார்மேட் பெயிண்டரை பற்றி சொல்ல வேணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூஸ்ட் சொல்ல நான் செலக்ட் பண்ணிட்டு போல்டு பண்ணிக்கொள்றோம். உண்மையில போல்டுக்கு நாங்கள் தனியாக இங்கே தான் போய் கிளிக் பண்ணலாமட்டு இல்லை, சில ஷார்ட்கட் கீஸும் அவைலபிளா இருக்கும். ஷார்ட்கட் கீ என்று சொல்ல வரது கீபோர்ட்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சில கீஸ். இப்போ கண்ட்ரோலோட சேர்த்து பி என்றதை ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தா போல்டு வரும், கண்ட்ரோல் பிளஸ் பி. அதே மாதிரி கண்ட்ரோல் பிளஸ் ஐ யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா இட்டலிக், கண்ட்ரோல் பிளஸ் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா அண்டர்லைன். ஸோ காப்பி பேஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஸோ இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிறோம் ப்ரொடியூஸ்டு. திரும்ப ப்ரொவைட்ஸ் என்ற வேர்டுக்கும் இவ்வளவு வேலையும் செய்ய போறோம் வைங்க. ஃபோன் சைஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். நீங்க கலரையும் சேஞ்ச் பண்ணி விடுறேன். நான் வேறு ஒரு கலர் ஒன்று இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளும், ஒரு கிரீன் கலர் உண்டு. ஓகே ஃபைன். ஸோ இங்க செஞ்ச அவ்வளவு வேலையும் நான் டாக்குமெண்ட்டுக்கும் செய்ய வேணும் வைங்க. இந்த டாக்குமெண்ட் திரும்ப போயிட்டு என்ன செஞ்சு நான் பார்த்து கொண்டிருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபார்மேட் பெயிண்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த பிரஷ் சிம்பிளை கொண்டு வந்து அப்படியே இந்த டாக்குமெண்ட்ன்றதுக்கு மேலே கொண்டு வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தா அங்க செய்த அவ்வளவு ஃபார்மேட்டிங்குமே உங்களுக்கு இங்க வர்றது பார்க்கலாம். சிம்பிள். ஃபார்மேட் பெயிண்டர்ன்றது நாங்க செஞ்ச எடிட் பண்ணின அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வேறு ஒரு எலிமெண்ட்டுக்கு அப்டேட் பண்றதுக்கான ஒரு ஐடியா. ஸோ இது வந்து ஜஸ்ட் எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு டாபிக் அங்கே சொன்னால் இந்த வேர்டை பொறுத்த மட்டும். தென் இதை விட பார்த்தோம்னா புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐசிடி அப்படின்னு டைப் பண்ணி கொள்றேன். ஸோ இதை டைப் பண்ணி கூட என்ன செய்யறேன்டா இவரை கிளிக் பண்ணிட்டு இங்க இந்த புல்லட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் இந்த ஆப்ஷனை மாத்திக்கொள்றேன். டிக் சொல்லி நாங்கள் எடுக்கலாம், அல்லது ஓவல் ஷேப் வாட் எவர் என்ன தேவையோ அதை நாங்கள் கொடுக்கலாம். இது வந்து அன்ஆர்டர்ட். அப்படி இல்லை நீங்க நம்பர் வேல்யூ தான் கொடுக்க போறீங்கன்னு சொல்லிக்கலாம். உண்மையில நாங்க இந்த நம்பருக்கான ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். இதுல போயிட்டு 1 2 3 என்று சேஞ்ச் பண்றதா இருக்கலாம், அல்லது இப்படி 1 2 3 இதுல மாதிரி வர்றதா இருக்கலாம். இதுவும் நீங்க செட் பண்ணலாம். ஸோ 1 அண்ட் ஆட்டோமேட்டிக்கான. அடுத்தது நாங்கள் இந்த ரெண்டாவது ஐசிடி மாதிரி ரெண்டாவது சப்ஜெக்ட் நீங்க டைப் பண்ண போறீங்கன்னு சொல்லிக்கல, நீங்க என்டர் பண்ணா காணும். ஜஸ்ட் என்டர் பண்ணீங்க, ரெண்டாவது நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே ஆட் ஆயிடும். சயின்ஸ், தென் மேத்ஸ். இப்படி நீங்க என்டர் பண்ண உங்களுக்கான லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். இது நாங்க புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்னு சொல்லுவோம். புல்லட்ஸ்ன்றது இந்த சிம்பிள்ஸ், நம்பர்ஸ்ன்றது இது. இது நாங்கள் வந்து மல்டி லெவல் லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் வர மாதிரியும் செட் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஐசிடின்றதுல நான் என்டர் பண்ணிட்டு ஒரு டேப் பண்ணி கொடுத்துக்கொள்றேன். இது ஏ எண்டு வந்துச்சு. ஐசிடில வந்து நான் இதுல நெட்வொர்க்கிங் என்று போட்டுக்கொள்றேன். தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ என்டர் பண்றேன். ஸோ சி என்று வந்துட்டுது. ஸோ ஏபிசி என்ற ஆர்டர்ல இருந்தபடியால எங்களுக்கு இப்படி வந்திருக்கு. ஷிஃப்டோட நாங்க டேப்பை ப்ரெஸ் பண்ணுவோமா இருந்தா இன்னொரு கமெண்ட்டுக்கு போயிடும். அதாவது நீங்க நோவலா என்டர் பண்ணுவீங்களா இருந்தா இங்க வரும். அதை நீங்க ஷிஃப்டோட டேப் ப்ரெஸ் பண்ணுவீங்களா இருந்தா திரும்ப ஒருக்கா பேக் போயிடும். திரும்ப டேப் கொடுத்தீங்கன்னா உள்ள கொடுத்துரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம்.
புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷன். தென் அடுத்தது வந்து இந்த பேராகிராஃப். இப்போ இந்த பேராகிராஃபை எடுத்துக்கொண்டோம்னா இந்த பேராகிராஃப்ல வந்து எங்களுக்கு அலைன்மெண்ட்ஸ் சொல்லி 4 அலைன்மெண்ட்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி காட்டிக்கொள்றேன். இந்த அலைன்மெண்ட்ஸை பொறுத்த மட்டும் நாங்கள் லெஃப்ட், ரைட், சென்டர், ஜஸ்டிஃபை என்று சொல்லி 4 விதமான அலைன்மெண்ட்ஸ் நாங்க இங்க பார்க்கலாம். இந்த அலைன்மெண்ட் சொல்லிக் கொள்றது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட், அதாவது லெஃப்ட் சைட்ல தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, கர்சர் இருக்க போகுது. இது லெஃப்ட் அலைன்மெண்ட். ஸோ இது ரைட் அலைன்மெண்ட் சொல்லிக் கொள்றோம். ஸோ இந்த பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணி கொள்றேன். இந்த பேராகிராஃப் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு. கண்ட்ரோல் பிளஸ் எல் என்றதான் அதனுடைய ஷார்ட்கட். ஸோ இப்போ இதை நாங்க சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு மாற்றணும்னா கண்ட்ரோல் பிளஸ் இ என்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ஷார்ட்கட் கீ, சாரி. ஸோ சென்டர் அலைன்மெண்ட் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு இப்படி வருது இந்த ஃபார்மேட். அடுத்தது ரைட் அலைன்மெண்ட் நாங்கள் யூஸ் பண்ணுவோமா இருந்தால் ரைட் சைட்ல இது வந்து நேர் வந்து இதே நாங்கள் புக்ஸ் அதுகள் யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபை தான் கூட யூஸ் பண்ணுவோம், ரெண்டு சைடுமே வந்து ஓகே. ஸோ ஜஸ்டிஃபை இது வந்து ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் எல், கண்ட்ரோல் பிளஸ் இ, லெஃப்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் எல் மாதிரி, ரைட்டுக்கு கண்ட்ரோல் பிளஸ் ஆர், ஜஸ்டிஃபைன்றது கண்ட்ரோல் பிளஸ் ஜே என்று யூஸ் பண்ணிக்கணும். இப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்க போற இந்த ஸ்பேஸ், ஒவ்வொரு லைனுக்கு இடையிலான ஸ்பேஸையும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், தென் டிக்ரீஸ் பண்ணலாம். அதுங்கிறது இது இன்டென்டேஷன் என்று சொல்லுவோம், இடைவெளிகளை மாத்துறது. தென் இது சோர்ட்டிங் என்று சொல்றது. தென் இது ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றீங்களா, அட்டவணைகளை நாங்கள் உருவாக்கலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இருக்க போற ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு, என்னன்னு சொன்னால் மெயில் மெர்ஜ் என்று சொல்ற ஆப்ஷன். ஸோ மெயில் மெர்ஜ் என்ற ஆப்ஷன் வந்து ஒரு மெயிலை கிரியேட் பண்ணிட்டு நாங்க நிறைய பேருக்கு அந்த மெயிலே அனுப்பலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, அந்த கம்பெனில 100 எம்ப்ளாயிஸ் வேலை செய்யணும். அதுல ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன செய்யற, சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்கிற. ஸோ நீங்க டிசைட் பண்றீங்க அந்த 100 பேருக்குமே சேலரியை ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ அவ்வளவு பேருக்கு நீங்க லெட்டர் டைப் பண்ணணும், உங்களோட சேலரி வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிட்டுது. இப்ப அந்த 100 பேருக்கும் 100 லெட்டரை நீங்க மாறி மாறி டைப் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆக ஜஸ்ட் அந்த நேம் மட்டும்தான் அந்த 100 பேருக்கு மாறுமே தவிர கண்டென்ட் ஒன்று தான், உள்ளடக்கம் ஒன்று தான். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க மெயில் மெர்ஜ் என்ற ஆப்ஷனை வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மெயில் மெர்ஜ் அதாவது வந்து ஒரு லெட்டரை டைப் பண்ணிட்டு அதை நிறைய பேருக்கு அனுப்புறது. இப்படியான ஒரு ப்ரொசஸ் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான சாஃப்ட்வேர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அல்லது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அது செய்யலாம். ஸோ சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸ்ல மேபி கேட்கலாம், ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்கா செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும்னு சொன்னால் மெயில் மர்ஜ். போல்ட், இட்டலிக், அண்டர்லைன் எல்லாமே எல்லா சாஃப்ட்வேர்லயுமே செய்யலாம். நீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்லையோ அல்லது ஆக்சஸ்லயோ பவர் பாயிண்ட்லயோ கூட நீங்க இந்த இதுகள் எல்லாம் செய்யலாம். போல்ட், இட்டலிக், அண்டர்லைன், ஜஸ்டிஃபை, சென்டர் இதெல்லாம் செய்யலாம். பட் மெயில் மர்ஜுக்கு ஸ்பெசிஃபிக்கா கேட்கல, நாங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம்ன்ற ஐடியா தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ இந்த வீடியோன்ற டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இன்னொரு யூடியூப் வீடியோன்ற லிங்க் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க அந்த வீடியோன்ற லிங்கை கொடுத்து பார்ப்பீங்களா இருந்தா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை மட்டும் நான் அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நீங்க பார்த்து உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ், கிளாரிட்டிஸை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து மெயில் மெர்ஜ் என்ற ஆப்ஷனை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இதை விட பார்த்தோம்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே நாங்கள் இன்சர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு. இதுல போயிட்டு இமேஜஸை நாங்கள் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம், வீடியோஸ், சின்ன சின்ன ஷார்ட் கிளிப்ஸ், ஷேப்ஸ் இது எல்லாமே எடுக்கலாம். ஷேப்ஸ்ன்றது வந்து ஸ்கொயர் ஷேப் எடுக்கலாம், தென் ஸ்கொயர், சர்க்கிள் எல்லா ஷேப்பும் எடுக்கலாம். அடுத்து வந்து ஹெடர் ஃபூட்டர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ல ஹெடர் ஃபூட்டர் நான் டீப்பா இதை பற்றி சொல்ல போறது இல்லை. கிரேட் 10 பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமினேஷன்ல ஜஸ்ட் சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த டிசைன் என்ற ஆப்ஷனுக்கு வருவமா இருந்தா இந்த டிசைன் என்ற ஆப்ஷன்ல வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். ஸோ பாட்டம் மார்க்னு சொல்றது ஒரு பேஜில் இருக்க போற காப்பிரைட்டுக்காக நாங்கள் யூஸ் பண்ணி கொள்றது. பேஜ் கலர் சேஞ்ச் பண்ணலாம், பேஜ் போர்டர் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். முக்கியமான டாபிக் வந்து லே அவுட். லே அவுட்ல வந்துட்டு எங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டை போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப் வந்து 2 ஆப்ஷன்ல சேஞ்ச் பண்ணலாம். இது நிலைக்குத்தான பேஜ், இது வந்து கிடையான பேஜ். ஸோ லேண்ட்ஸ்கேப்புக்கு நீங்க மாத்திட்டீங்கன்னு சொன்னா உங்களோட பேஜஸ் வேர்ட் ஃபைல் வந்து இப்படிதான் இருக்கும்.
கிடையான பேஜர் போர்ட்ரேட்னு சொன்னா நிலை குத்தார். இப்போ நீங்க நியூ பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. நியூ பேஜ்னா கண்ட்ரோலோட எண் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு ஒன்றா இருக்கு. இது வந்து புது வேர்ட் டாக்குமெண்ட். புது வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு கண்ட்ரோலோட எண். பேஜ் கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் என்டர் பண்ணி கொண்டு போனீங்கன்னா புதுசா ஒவ்வொரு பேஜ் ஒன்றா என்டர் பண்ணி கொண்டு போனீங்கன்னா புது டாக்குமெண்ட் புது வேர்ட் பாருங்க. 2 வேர்ட் ஒன் பண்ணியிருக்காங்க. 2 வேர்ட் பேஜஸ் இதில் காட்டும் எத்தனை பேஜஸ் இருக்கு. பேஜ் 1 of 2 இதில் கிளிக் பண்ணுவீங்கன்னா பேஜ் 2 of 2 வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி நீங்க சிம்பிளான சில விஷயங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல பார்க்கலாம். ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வீடியோஸ்ல எல்லா விதமான ஷார்ட்கட் கீஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட் கீஸை ரெஃபர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து இந்த வீடியோஸ் நாங்கள் பார்த்துருந்தோம் ஃபார் த வேர்ட் ஹேண்ட்லிங். மைக்ரோசாஃப்ட் அட்ரஸோபியாவில் இருக்க போகிற வேர்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் அந்த பிடிஎஃப் எங்களோட கைடன்ஸ் புக் இந்த பிடிஎஃப்க்கு மூவ் பண்ணுவோமா இருந்தால் இந்த இடத்துல அங்கே இருக்க போகிற பார்ட்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். போல்ட், இட்டலிக், அண்டர்லைன். ஸோ இதை விட பார்த்தோம்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த வீடியோவில் கூட இதை பற்றி எல்லாம் தனியாக டீப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை இருக்கா பார்த்துட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் என்னென்ன செய்ய வேணுமென்ற மாதிரி கைட் பண்ணிட்டு போயினா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம். அதை விட பார்த்தோம்னு சொன்னால் ஒரு டேபிள்ன்ற கலரை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாமே இருக்கு. ஸோ ஷார்ட்கட் கீஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சில ஷார்ட்கட் கீஸ் முக்கியமாக இருக்கும். இந்த இடத்துல முக்கியமான ஷார்ட்கட் கீ வந்து புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஒன் பண்ண போறீங்களா கண்ட்ரோலோட என், ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண போறீங்களா கண்ட்ரோலோட எஸ், ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போறீங்களா கண்ட்ரோலோட ஓ ஓப்பன் சொல்லி வேற. கண்ட்ரோலோட ஏ ப்ரெஸ் பண்ணுவோமா இருந்தால் டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களையுமே செலக்ட் பண்றது, செலக்ட் ஆல். அடுத்து காப்பி பண்றதுக்காக கண்ட்ரோல் சி என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். கட் பண்றதுக்காக கண்ட்ரோல் எக்ஸ், பேஸ்ட் பண்றதுக்காக கண்ட்ரோல் வி, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுக்காக கண்ட்ரோல் எக்ஸ். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஒரு சொல்ல கண்டுபிடிச்சு இன்னொரு சொல்லால ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ளும். தென் கண்ட்ரோல் பிளஸ் ஹோம் என்ட்ன்றது அந்த டாக்குமெண்ட் தொடக்க முடிவுக்கு போறதுக்கானது. அவ்வளவு தூரம் முக்கியம். ஸோ இவ்வளவு ஷார்ட்கட் கீஸுமே எங்களுக்கு முக்கியமானதா இருக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ற சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும். ஸோ இந்த விண்டோவில் நாங்கள் ஒரு வேர்ட் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இது வந்து 2016 பாஸ் பேப்பர்ல வந்த 9வது 10வது கேள்வி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் ஒன்று இருக்கலாம். இதுல நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்றை கிரியேட் பண்ணலாம், ஒரு டேபிள் நாங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டேபிள் சம்பந்தமான என்னென்ன வேலைகளை இங்க செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு வரீங்க. இதுல முதலாவது வந்து ஒரு அட்டவணையில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணலாம். போல்ட், இட்டலிக், அண்டர்லைன் எல்லாம் செய்யலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிபிள். ஒரு டேபிள்ல இருக்க போற நிலைக்குத்தாக இருக்குன்னு தானே அதை நாங்கள் ஒழுங்குபடுத்துறது. அதாவது சோர்ட் பண்ணும் அல்பபெட் ஓர்டர்ல நாங்கள் என்ன செய்யறது, ஒழுங்குபடுத்துறோம். ஏல இருந்து செட் மட்டும் அதுவும் பாசிபிள். நாங்கள் ஜோட் என்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அட்டவணையில் ஒரு நிரல்ல எண்களை ஒன்றாக கூட்டுறது. உண்மையில் எண்களை கூட்டலாம் என்றைக்கு நாங்கள் யோசிப்போம் எக்ஸல்ல தான் அப்படி கூட்டல் நிலத்துல எல்லாம் செய்யலாம். வேர்ட்ல செய்யலாதோண்டா வேர்ட்ல கூட நாங்க சம் என்ற ஃபங்க்ஷனை அப்ளை பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கூட்டலாம். மேட் சம்பந்தமான சில வேலைகள் வந்து உண்மையாக அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல கூட செய்யக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி எல்லாம் சரியன்றதான் ஆன்சர் இருக்கு. அடுத்தது முதல்ல இந்த வீடியோஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்லையும் மின்னணு முன்வைப்பு அப்படின்றது வந்து ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர். ஸோ ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்லையும் இருக்க போற ஒரு பொதுவான ஃபீச்சர் இல்லாதது என்னன்னு கேட்டிருக்கு. பொதுவான ஃபீச்சர்னு சொல்ல வர்றது வந்து கொமனா ரெண்டுக்கும் இல்லாத ஃபீச்சர் என்னன்னு கேட்டுக்கொண்டு வரீங்க. இப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோ அல்லது இடைவெளியை மாத்துறதோ எழுத்து பிழைகளை சரிபார்க்கிறது, கிராமர் செக், ஸ்பெல்லிங் செக் எல்லாம் பொதுவானது. ஆனா மெயில் மர்ஜ்ன்ற இந்த ஆப்ஷன் வந்து உண்மையில வேர்டுக்கு தனியே ஸ்பெசிஃபிக்கா இருக்க பொருளாளா இருக்கு. வேர்டுக்கு மட்டும் தனியே ஸ்பெசிஃபிக்கா இருக்க போறதுதான் மெயில் மர்ஜ். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆன்சரா இருக்கும் இந்த 10வது கேள்விக்கான. ஸோ இந்த இடத்துல 2016ல வந்த ஒரு பாசிட்டிவ் கேள்வி பார்க்க போறோம். இந்த 2016ல வந்து செகண்ட் பார்ட் கேள்வி தான் இது. இதுல முதலாவது வந்து எங்களுக்கு இதுல ஒரு 4 ஆக்டிவிட்டிஸ் சந்திக்கம் செய்தது. முதலாவது இந்த ஃபாண்ட்
கிரீன் ஐடி என்றது இப்படி சேஞ்ச் ஆயிருக்காம். அடுத்த கிரீன் ஐடி வந்து இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்தது வந்து புல்லட்ஸில் தான் இருக்கேன் ட்ரெண்ட் லிஸ்ட் இப்படி இருந்ததை இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்த நார்மலா இருந்த ஃபோன்ட்டை வந்து கொஞ்சம் சரிவா மாத்திருக்கேன். ஸோ முதலாவது உங்களுக்கு தெரியும், 4வது எழுத்து சரிவா வந்திருக்கின்ற இட்டலிக். இது வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்னு சொல்லிக் கொள்வோம். அடுத்து வந்து இது போல்டா இருக்கு. இந்த 2வது வந்து போல்டா இருக்கு. முதலாவது இந்த ஃபோன்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை சில நேரங்களில் ஃபோன்ட் ஸ்டைல் மாறி இருக்குன்னு சொன்னாலும் ஓகே. ஸோ முதலாவது வேலை நடந்திருக்குன்னு சொன்னால் ஒன்று வந்து நீங்கள் இந்த பி என்றது, அதாவது ஃபோன்டின் சைஸ் கூடி இருக்குன்னு எடுக்கலாம். அப்படி இல்லையென்றா ஃபோன்டின் ஸ்டைலை நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு எடுத்தா கூட ஓகே. இந்த கிரீன் ஐடி இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் நீங்கள் ஏ போட்டிருந்தாலுமே உங்களுக்கான மார்க்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்க பி போட்டாலும் உங்களுக்கான மார்க்ஸ் கிடைக்கும். 2வது பாத்தீங்கன்னா போல்டுன்றது இந்த ஆப்ஷன் இங்க பாருங்க ஹெச். ஸோ 2வது கேள்விக்கான ஆன்சர் ஹெச். 2ஆம் நம்பர் வந்து ஹெச் என்ற சேஞ்ச் உட்படுத்தப்பட்டிருக்கு. 3வது புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ல புல்லட்ஸ் மட்டும்தான் இங்க இருக்கு. என்ற புல்லட்ஸ் தான் டாட் வந்து இருக்கு. அடுத்ததுக்கு எஃப் என்ற ஆன்சர் போடலாம். அடுத்த வந்து எழுத்து சரிவா இருக்கிறபடியால் இட்டலிக்கு ஐ கொடுத்துருக்கபடியால் ஐ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் இது, செகண்டுக்கு ஹெச், தேர்டுக்கு எஃப், ஃபோர்த்துக்கு வந்து ஐ. இப்படி நாங்கள் இதுக்கான ஆன்சரை வந்து செக் பண்ணக்கூடிய. ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்கள் பார்த்துருந்தா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ற டாக்குமெண்ட்ல எப்படியான சில மெயின் ஐடியாஸ் இருக்குமென்னு சொல்லி இதில் மெயில் மர்ச், இந்த அஞ்சல் இணைப்புன்றது தான் உண்மையில வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருக்கும் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ற ப்ராடக்ட்ல. ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்கள் யூனிட் பற்றி பார்த்துருந்தோம். மெயினா இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ற சாஃப்ட்வேரை பற்றி பார்த்துருந்தோம். இன்னொரு வீடியோஸ்ல நாங்கள் இன்னொரு புது கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.